திட்டமிட்டு அரசாங்கமே இறைச்சி கடைகளை நடத்தி வந்ததாகவும் கறிகளை விற்பனை செஞ்சதால அந்த ஸ்கீமை கால் ஆஃப் பண்ணிட்டதாகவும் சொல்றாங்க. அந்த திட்டத்து மூலமா பாதிக்கப்பட்டவங்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இருந்தது அதுக்கு சரியா எடுத்துட்டு போடல, ரேட் எல்லாம் பாராய் வருது. அதனால சரி வராது. பாரனா பழைய சிக்கன் எடுத்துட்டு வருவாங்க. இங்க இருந்து பழைய ஸ்டாக் எடுத்துட்டு போயிட்டு புதுசா கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஆனா அது அப்படி கொடுக்க முடியாது. அதனால வேணாம். ஆனா இப்போ அட்வான்டேஜா மாறிச்சுல்ல, எஸ்டி காலமா மாறிடுச்சு. நல்ல சிக்கன் பார்த்தா கூட டைம் இல்ல யாருக்குமே எதுவுமே செய்யறதுக்கு ஒழுங்கா. யாரையும் குறை சொல்ல முடியாது. அரசாங்கம் பரஸ்பரம் பண்ண மாட்டாங்கிறீங்க. அரசாங்கம் பண்ணும், ஆனா அதுங்க ஈடுபடுறவங்க அதால சரியா செய்ய முடியாது. வேலை செய்யறாங்க செய்ய முடியாது. யாரையும் குறை சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு, இப்பதான் இல்ல. எந்த வருஷம் வந்துச்சு எனக்கு தெரியல, அதான் கேட்டுக்கிறேன். சரியா தெரியல. 75 76 75 76 வந்துருச்சா சரியா தெரியல. ஆனா அந்த டேட்ல பல்முறை அரசாங்கம் மதுவிலக்கு திட்டத்தை அமல்படுத்தி இருந்தாலும் மறுபடியும் மதுபான கடைகள் திறக்கப்பட்டுதான் இருக்கு. அதுலதான் அரசாங்கமே ஓஹோன்னு லாபம் ஈட்டிட்டு இருக்கு. அதே போல இறைச்சி கடைகளையும் மீண்டும் திறந்து அதுலயும் லாபம் ஈட்டக்கூடாது அப்படிங்கிறதுதான் மக்களுடைய கருத்து.